இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் தானியேல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். இந்த நாள் இன்றைக்கு செப்டம்பர் மாதம் 5ஆம் நாள் ஆசிரியர் தினமாக நாம் கொண்டாடுகிறோம். இந்த நாள் ஆசிரியர் தினம். ஆசிரியர்கள் இந்த ஆசிரியர் தினத்தை டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவருடைய பிறந்த நாளை ஆசிரியர் தினமாக நாம் கொண்டாடுகிறோம். பொதுவாக ஆசிரியர் என்று சொன்னாலே பள்ளிக்கூடத்தில் கற்றுக் கொடுக்கிறவர்கள் மாத்திரம் ஆசிரியர்கள் அல்ல. ஒவ்வொரு பெற்றோரும் தங்களுடைய குழந்தைக்கு, தங்களுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் ஒரு ஆசிரியர் தான். பொதுவாக பிள்ளைகளை 4 வயதுக்கு பிறகு ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்குறோம். அது வரைக்கும் பிள்ளைகள் யாரிடத்திலே பாடம் படிக்கிறார்கள்? பெற்றோர்களிடத்திலே அவர்கள் படிக்கிறார்கள். பெற்றோர்கள் தான் ஒரு குழந்தைக்கு முதல் ஆசிரியர். அதற்கு பிறகுதான் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு வராங்க, ஒரு ஆசிரியர்கிட்ட கல்வி கற்க வராங்க. இந்த ஆசிரியர் தினத்திலே நாம் பெற்றோர்களாகிய நாம் ஒரு நல்ல ஆசிரியர்களாக பிள்ளைகளுக்கு காணப்பட வேண்டும். ஆசிரியர்கள் கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்களும் பிள்ளைகளுக்கு, மாணவர்களுக்கு நல்ல ஆசிரியர்களாக காணப்பட வேண்டும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் என்றென்றைக்கும் உள்ள நட்சத்திரங்களைப் போல பிரகாசிப்பார்கள். ஆசிரியர்கள் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள். ஆசிரிய பணி மிகவும் புனிதமான ஒரு பணி. இன்றைக்கு பத்திரிகையிலே அநேக ஆசிரியர்களை குறித்து தவறான காரியங்களை நாம் கேள்விப்படுகிறோம். அவர்களுடைய செயல்கள் மிகவும் மோசமான செயல்களை குறித்து நாம் கேள்விப்படுகிற பொழுது உண்மையாகவே ஆசிரியர் சமுதாயம் வேதனைப்படுகிறது. ஒரு சிலர் அங்கும் இங்கும் நாம் பார்க்கிற பொழுது ஒரு சிலர் செய்கின்ற காரியங்கள் மிகவும் வேதனைக்குள்ளான காரியங்களாக இருக்கிறது. இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்மை ஒரு நல்ல ஆசிரியர்களாக, நல்ல போதகர்களாக நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு சிறந்த ஆசிரியர் யார் என்று சொன்னால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆசிரியர் போதிக்கிறவர், போதனை கொடுக்கிறவர். ஆண்டவர் ஒரு சிறந்த ஆசிரியர், ஒரு நல்ல போதகர். அந்த வசனத்திலே வாசிக்கிறோம், ஆண்டவரும் போதகருமாகிய நானே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய ஆண்டவர் ஒரு நல்ல ஆசிரியர், நமக்கு நல்ல போதனைகளை கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர். வசனத்தின் மூலமாக, வேதத்தின் மூலமாக அநேக நல்ல போதனைகளை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலும் கூட மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு, ஜனங்கள் அவர்கள் அதை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு எளிமையான மொழியிலே ஜனங்களுக்கு பரலோக ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் பிரசங்கித்தார். ஆண்டவர் நற்கிரியைகளை, நல்ல செயல்களை, மக்கள் வாழ வேண்டிய சத்தியத்தை அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு எளிமையாக ஆண்டவர் அவர்களுக்கு போதித்தார். ஒரு நல்ல போதகராக ஆண்டவர் காணப்பட்டார். ஆசிரியர்களாகிய, பெற்றோர்களாகிய நாமும் கூட பிள்ளைகளுக்கு நன்கு போதிக்கிறோம். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்கு ஒரு மாதிரியாக, முன்மாதிரியாக நாம் வாழ வேண்டும். வீட்டில் பெற்றோர்களும் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக காணப்பட வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கை, பெற்றோர்களுடைய வாழ்க்கை பிள்ளைகளுக்கு ஒரு பாடமாக அமைய வேண்டும். என்னுடைய தாய் இப்படிப்பட்டவர்கள், என்னுடைய தகப்பன் இப்படிப்பட்டவர்கள், இன்றைக்கு நான் நல்ல நிலைமையில இருக்க காரணம் என்னுடைய பெற்றோர்கள் தான் என்று சொல்லி அவர்கள் நம்மை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். அடுத்ததாக ஆசிரியர்களை பார்க்கிற பொழுது ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு முன்மாதிரியாய் காணப்பட வேண்டும். பள்ளிக்கூடத்தில் வரும்போது பிள்ளைகள் முதலாவது ஆசிரியர்களை பார்க்கிற பொழுது ஆசிரியர்களுடைய பேச்சு, நடை, உடை, பாவனையினால் அவங்க கவரப்படுறாங்க. எங்கள் டீச்சர் இப்படி இருப்பாங்க, எங்கள் சார் இப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி மாணவர்கள் ஆசிரியர்களை அதிகமாக உற்று நோக்குகிறார்கள். நாம் ஒரு நாளும் நம்மிடத்திலே வருகிற மாணவர்களுக்கு நாம் இடரலாக இருக்கக்கூடாது. ஒருவேளை ஆசிரியர்கள் இந்த செய்தியை கேட்பார்கள் என்று சொன்னால் ஒரு நாளும் நாம் நம்முடைய மாணவர்களுக்கு நாம் இடரலாக இருக்கக்கூடாது. நம்முடைய தவறான வார்த்தையை பிள்ளைகளிடத்தில் நாம் உபயோகிக்கக்கூடாது. கடினமான முகத்தோடு, கடினமான காரியத்தோடு நாம் அவர்களிடத்திலே
நாம் காணப்படக்கூடாது. பிள்ளைகள் நம்மிடத்திலே, மாணவர்கள் நம்மிடத்திலே அன்பை எதிர்பார்க்கிறார்கள். அவர்கள் நம்மிடத்திலே கற்றுக்கொள்வதற்கு அநேக காரியத்தை, வெறும் பாட புத்தகத்தை மாத்திரம் அவர்கள் நம்மிடத்திலே கற்க வேண்டும் என்று சொல்லி விரும்புவதில்லை. நிறைய குணங்களை, நிறைய மாதிரியான காரியங்களை மாணவர்கள் நம்மிடத்திலே கற்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார்கள். ஒரு பத்திரிகை செய்தியிலே ஒரு இதை வாசித்த போது மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. கிரிக்கெட் விளையாட்டில் மிகவும் பிரபலமான ஒரு மனிதர் சச்சின் தெண்டுல்கரை நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ அவர் நிறைய சாதனை படைத்திருக்கிறார். அவரை எல்லாருக்கும் தெரியும். சின்ன பிள்ளைங்க முதற்கொண்டு சச்சின் தெண்டுல்கரை எல்லாருக்குமே தெரியும். அப்போது அவர்கிட்ட போய் ஒரு பிரபலமான மதுபான நிறுவனம் அவர்கிட்ட போய் என்ன செய்தாங்க, எங்களுடைய விளம்பர படத்தில் நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் கேட்டாங்களாம். அப்போது நாங்கள் உங்களுக்கு கோடிக்கணக்கான பணத்தை நாங்கள் என்ன செய்கிறோம், கொடுக்குறோம். இந்த விளம்பர படத்தில், மதுபானத்து பண்ணுகிற அந்த விளம்பர படத்தில் நடிக்கணும்னு சொல்லி சொன்னபோது அவர் எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தும் அதற்கு அவர் மறுத்துவிட்டார். அது அவர் சொன்னார், அநேக இளைஞர்கள், இன்று உலகம் முழுவதும் அநேக இளைஞர்கள் என்னை உதாரணமாக வைத்துள்ளார்கள். அவர்கள் மதுபானத்தில் நான் நடித்தால் அவர்கள் இடறுவதற்கு அது ஏதுவாகிவிடும். இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் என்னை பார்க்காங்க, என்னை அவங்க பின்பற்றுகிறாங்க. நான் மதுபானத்திற்கு பண்ணிதலை நடித்தால் அவர்களுடைய வாழ்க்கை இடறுவதற்கு ஏதுவாகிவிடும். உண்மையாகவே ரொம்ப பிடித்தமான ஒரு வார்த்தையாக இருந்தது. இன்றைக்கும் கூட அநேக மாணவர்கள் ஆசிரியர்களாகிய நம்மை கவனிக்கிறார்கள். நாம் செய்கிற காரியங்கள் அவர்கள் இடறி போவதற்கு ஏதுவாக இருக்கக்கூடாது. அவர்கள் தவறி போவதற்கு நாம் ஏதுவாக இருக்கக்கூடாது. நாம் அவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக நம்முடைய பேச்சிலும் நடக்கையிலும் நாம் காணப்பட வேண்டும். நாம் அந்த மாணவர்கள் மேல் அதிகமான கரிசனை கொள்ள வேண்டும். ஆண்டவர் எப்படி போதித்தார், ஆனால் அதே போல அவர் வாழ்ந்து காட்டினார். மக்களை பார்த்த பொழுது அவரிடத்தில் இரக்கம் காணப்பட்டது, பரிவு, அன்பு, ஒரு கரிசனை காணப்பட்டது. அதுபோல நம்முடைய மாணவர்களிடத்திலே நாம் அன்பு, கரிசனை, பரிவு நாம் காட்ட வேண்டும். அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய கரத்திலே கொடுக்கப்பட்ட மாணவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். பலவீனமான பிள்ளைகள் இருப்பார்கள், படிப்பிலே பின்தங்கிய மாணவர்கள் இருப்பாங்க, அவங்க குடும்ப சூழ்நிலை நமக்கு நன்கு தெரியும். அப்படிப்பட்ட மாணவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நல்ல காரியங்களை அவர்களுக்கு நாம் அதிகமாய் கற்றுக் கொடுக்க வேண்டும். வெறும் பாட புத்தகத்தை மாத்திரமல்ல, நல்ல காரியங்களை அவர்களுக்கு, நல்ல பண்புகளை நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். நாம் அவர்களுக்கு நல்ல ஒழுக்கங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள், அதை பின்பற்றுவார்கள். நிச்சயமாக ஒரு நல்ல குடிமகனாக குடும்பத்திற்கும் நம்முடைய நாட்டிற்கும் சமுதாயத்திற்கும் அவர்கள் நல்ல ஒரு சிறந்த மாணவர்களாக மாறுவார்கள் என்பதிலே சந்தேகமில்லை. அதற்கு நம்முடைய பொறுப்பு அதிகமாக இருக்கிறது. இன்றைக்கு ஆசிரியர்கள் மூலமாக, நல்ல ஆசிரியர்கள் மூலமாக வாழ்க்கையிலே உயர்ந்தவர்கள் எத்தனையோ பேர் உண்டு. நிறைய ஆசிரியர்கள் தங்களுடைய பணத்தையும் கூட செலவு செய்து மாணவர்களுடைய கல்விக்காக, அவர்களுடைய படிப்பு வசதிகளுக்காக பின்தங்கிய மாணவர்களுக்கு நிறைய உதவி செய்கிற ஆசிரியர்கள் உண்டு. மாணவர்களை பாராட்டி அவர்களை ஊக்குவிக்கிற ஆசிரியர்கள் உண்டு. அநேகர் சாட்சி சொல்வார்கள், இந்த ஆசிரியரால தான் நான் இன்றைக்கு இந்த உயர்ந்த நிலையை அடைந்திருக்கிறேன், இந்த ஒரு டீச்சரால தான் நான் இன்னைக்கு இந்த நல்ல நிலைமையில் இருக்கேன் என்று சொல்லி சாட்சி சொல்லுகிற மாணவர்கள் அநேகர் உண்டு. நாம் அந்த மாணவர்களுக்கு ஒரு கலங்கரை விளக்காய் காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து எப்படி போதித்தாரோ அப்படியே அவருடைய வாழ்க்கையிலே அவர் செய்து காட்டினார். நாமும் கூட நம்முடைய கையின் கீழ் கொடுக்கப்பட்ட மாணவர்களுக்கு நாம் ஒரு நல்ல ஆசிரியர்களாக காணப்பட வேண்டும். பெற்றோர்களும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல மாதிரியாய் திகழ வேண்டும். இந்த காலை வேளையிலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முகத்தை நாம் நோக்கி பார்த்து நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நல்ல போதகரே, இந்த நல்ல நாளின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் இந்த உலகத்திலே போதித்தது போல நாங்களும் ஆண்டவரே எங்கள் கரத்தின் கீழ் கொடுக்கப்பட்டுள்ள மாணவர்களுக்கு ஆண்டவரே நாங்கள் நல்ல காரியங்களை போதிக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாரும். பெற்றோர்களும் ஆகிய நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கும் கூட ஆண்டவரே நல்ல வழியிலே வளர்க்க மாதிரிகளாய் நாங்கள் காணப்பட எங்களுக்கு கிருபை தாரும். நீர் கொடுத்த ஆசிரிய பணியை சிறப்பாய் வெற்றியாய் செய்து முடிக்க எங்களுக்கு கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.